கடந்த காலத்தில் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களுக்கு கட்டம் சரியில்லை, எனவே அவர் முதலமைச்சராக முடியாது என்று சொன்னார்கள். அதை தவிடுபொடியாக்கி முதலமைச்சரானவர் தலைவர் தளபதி அவர்கள். அதைப்போல தலைவர் தளபதியை தொடர்ந்து நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இன்றைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருவார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் துளி அளவு கூட கிடையாது. அவர் வேறு அசைச்சு பார்க்கவே முடியாது. வேர் எங்கே இருக்குன்னே அவருக்கு தெரியாது. திமுகவினுடைய வேர் அவ்வளவு தூரம் ஆழமாக பாய்ந்திருக்கின்ற வேர். எனவே திமுகவினுடைய வேரை அவர் தேடி கண்டுபிடிப்பதே அமித்ஷாவாலே முடியாது. கருப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுறதுனால தான் அந்த கருப்பு சட்டம்னு சொல்லிட்டு இந்த 30 நாள் சிறையில் இருந்தால் பதவி பறிக்கப்படுங்கிற சட்டத்தை எதுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதலமைச்சர் வந்து கருப்பு நடவடிக்கையில் ஈடுபடுறாருன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் மீது என்ன நடந்தது, அமித்ஷா வந்து அன்றைக்கு குஜராத்தினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது என்ன நடந்தது, எல்லாவற்றையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இறுதியான ஒரு தீர்ப்பு. நாங்கள் நீதிமன்றத்தை நம்புகின்றவர்களே தவிர இவர்கள் கொண்டு வருகிற கருப்பு சட்டத்தை நம்புகின்றவர்கள் அல்ல. நிச்சயமாக அந்த சட்டம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. தப்பித்தவறி நிறைவேறினாலும் நீதிமன்றத்தில் பல பாயிண்டுகளை வைத்து அந்த சட்டத்தை எங்களாலே முறியடித்து காண்பிக்க எங்களுடைய வழக்கறிஞர்களால் முடியும். இன்னும் அந்த சட்டமே ஆகலையா? அது கமிட்டிக்கு தானே அனுப்பிச்சிருக்காங்க. சட்டம் வந்தால் தானே, வந்த பிறகு பேசுவோம். அத்தைக்கு மீசம் இழைக்கட்டும். ஒரு கால் அவங்களே கூட விட்டு விடலாம், ட்ராப் பண்ணிடலாம். ஒரு பயமுறுத்துறது கூட போட்டிருக்கலாம். அதை பற்றி யாரை பயமுறுத்துன்னு பார்த்தா தெரியும். பிரதமர் மோடியும் அதே கருத்தை தான் சொல்றாரு. கனவுகளை வந்து அவங்களோட சிறைக்கு சென்றால் அவங்களோட கனவுகள் தகர்ந்துன்றதுனால தான் எதிர்கட்சிகள் இந்த சட்டத்தை வலுவாக எதிர்க்கிறாங்க அப்படின்னு பிரதமர் மோடியும் கிண்டல் பண்ற விதமா பேசி. சார், நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம். என்ன, எங்களுடைய கனவுகள் என்பது மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கனவுகள். அந்த கனவுகள் சுக்குநூறாக போகாது, நிறைவேறும். எனவே எங்களுக்கு தேர்தலை பற்றி பயம் கிடையாது. நாங்கள் மக்களை சந்தித்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறோம். அவர்கள் குறுக்கு வழியில் ஆட்சியில் இருப்பவர்களை ஏதாவது ஒரு பொய் காரணங்கள் சொல்லி வழக்குகளை சிக்க வைத்து அதன் மூலமாக அவர்களுடைய பதவியை பறித்து ஆட்சிக்கு வர முடியுமா என்று அவர்கள்தான் இன்றைக்கு பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்களே தவிர நாங்கள் பகல் கனவு காணவில்லை, இரவு கனவும் காணவில்லை, காண வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது.